ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணலாங்க. பாருங்கள், தேங்காயெலாம் நல்லா ஒரு தேங்காய் பெரிய சைஸாக பார்த்து எல்லாம் தண்ணி நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இப்போ வந்து கடாயில் எண்ணெய் போட்டுக்கிட்டு எண்ணெய் சூடாகட்டும். தேங்காய் சாதத்துக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். லவங்க, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு நல்லா பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு லவங்க, பட்டைலாம் போட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம். நான் செய்கிற அளவு வந்து ஒரு 3 டம்ளர். இது வந்து இந்த டம்ளரில் 3 டம்ளர் போடுறேன் நான் அரிசி. அதுக்கேற்றப்பல நான் போடுறேன். ஒரு 3/4 கிலோ இருக்கும். வெங்காயம் வந்து பெரிய சைஸாக ஒரு 3 வெங்காயம் நறுக்கிக்கலாம். அது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். இப்போ வந்து நாங்கள் அரிசி வந்து எடுத்து நாங்கள் கழுவி ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி ஒரே ஒரு தக்காளி, இந்த மாதிரி பெரிய சைஸாக ஒரே ஒரு தக்காளி ஜாஸ்தியாக போட வேண்டாம். கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி போட்டாலே போதும். புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு 50 கிராம் கிட்ட போட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா இது வதங்கட்டும். ஒரு 50 கிராம் வந்து போட்டு இருக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் நல்லா இது பச்சை வாசனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு. ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான் மசாலா, எதுவுமே போடுறதில்லை. இப்போ வந்து பால் மட்டும் தான் போடணும், தேங்காய் பால். இது நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கிச்சு. இதுலேயே வந்து நான் ஒரு 10 முந்திரி போடுறேங்க. முந்திரி போட்டு செஞ்சால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் அரிசி. இதே இதில் வந்து ஒரு 5 டம்ளர் போடுறேன் நான். ஏன்னா நாங்கள் அரிசி கழுவுன தண்ணி கூட இருக்குது, அதுலேயே இருக்கும் கொஞ்சம். அதனால் 5 போட்டுக்கலாம். இதில் 1 5 போட்டுட்டு காமிக்கிறேன். எல்லா தண்ணி அரிசி போட்டேன். வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. வந்து தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பாதி வந்து வெந்துச்சு. இப்போ வந்து தம்மு வச்சிடலாம். தம் வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துச்சு. தம் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இது வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்லோலியே வச்சுடுங்க. இப்போ வந்து முட்டை தொக்கு பார்க்கலாங்க. முட்டை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். இது நல்லா ப்ரௌன் கலராக வரணும். நல்லா வதங்கிச்சு வெங்காயம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதுவும் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா மசஞ்சு வரட்டும். வதங்கி மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா வந்து மசஞ்சு வரட்டும். எல்லாமே மசாலா எல்லாம் முட்டை போட்டுக்கலாம். நல்லா வந்து மசஞ்சு பாருங்கள். நல்லா கொதிக்குது. இந்த முட்டை வந்து நாங்கள் அவிச்சி வச்சுருக்கோம்ல, சும்மா ஒரே ஒரு கீரி இது மாதிரி போட்டுக்கலாம். கத்தியால் இந்த மாதிரி கீரி போட்டால் உள்ளே வந்து நல்லா மசாலா போகும் உங்களுக்கு. அதனால தான் இது மாதிரி எல்லா முட்டையிலையும் கீரி போடுங்க. போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. இது நல்லா மூடி வச்சு தொக்கு மாதிரி வரட்டும். பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொக்கு பதம் இருந்தால் இது அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் தம் வச்சுருக்கிறேன்ல சாதம் பார்க்கலாம். பாருங்கள், அப்படி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துச்சு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் சூப்பரான தேங்காய் சாதம், தேங்காய்
சூப்பரான தேங்காய் பால் சாதம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் முட்டை தொக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் மட்டும் தான் வறுக்கணும். இப்போது வறுக்கும்போது நான் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சேங்க. பாருங்கள், செம்மையாக வந்துருக்கு தேங்காய் பால் சாதம். அப்புறம் இது வந்து முட்டை தொக்கு, சிக்கன் 65.